ஹேலோ ஹேலோ ஹாய் என்னோட ஸ்டைலில் கோழி சம்பளி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கிலோ கோழி இறைச்சி வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 4 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நீல விளக்கில் வெட்டி இதை பொரிச்சு எடுத்துக்குவோம். இதை ஒரு 70% பொரிஞ்சால் மட்டுமே போதும். ஏன்னா திருப்பி நம்ம உருளைக்கிழங்கு கோழி இறைச்சிலாம் சம்பலில் வேக வச்சா தான் எல்லா ருசியும் இந்த உருளைக்கிழங்கு இறங்கி நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருந்த கோழி இறைச்சி இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஒரு 50% பொரிஞ்சால் மட்டுமே போதும். ரொம்ப மொறுமொறுன்னெலாம் பொரிய தேவையில்லை. இப்போ எல்லாம் கோழி இறைச்சி சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தால் மட்டுமே போதும். இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதேமாரி எல்லா கோழி இறைச்சியுமே பொரித்து எடுத்துக்கோங்க. கோழி சம்பளி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. கூடுதலாக இருக்கிற எண்ணெயை வெளியாக்கிட்டு அதையே எண்ணெயிலே 3 துண்டு பட்டை, 3 அன்னாசி பூ, 7 ஏலக்காய், 2 பிரியாணி இலெல்லாம் சேர்த்து விட்டு பொரிய விட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதில் 3 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, 7 பூண்டு இதெல்லாம் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வாசம் வந்த பிறகு இதில் 3 சிராயை இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு இதுவுமே நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. வதங்கி நல்லா பொரிஞ்சு நல்லா வாசம் வந்தோடனே இதில் அரைச்சி வச்சுருந்த காஞ்ச மிளகாய் சாந்தை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு காஞ்ச மிளகாய் நல்லா அவிச்சிட்டு நல்லா பிளெண்டர் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நல்லா அவிச்சிட்டு நல்லா பிளெண்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாந்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சம்பளி எவ்வளோ தேவையோ அவளுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா வாசம் வரும். இப்போ இந்த சம்பலில் அரை கொழிஞ்சிக்காயை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எலுமிச்சக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா பொரிச்சு வச்சுருந்தா கோழி இறைச்சும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நம்ம பாதி வேக்காடாக வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கும் இந்த கோழி இறைச்சும் நல்லா நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு ருசியை கொடுக்கும் கைஸ். இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வெட்டி வச்சுருந்த 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கோழி சம்பல் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கடைசியாக வெங்காயம் சேர்த்து சமைச்சு பாருங்கள். அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். ரொம்ப அருமையான நல்ல சுவையான கோழி சம்பல் ரெடி ஆயிடுச்சு கைஸ். பாஸ்மதி அரிசியில் இந்த கோழி சம்பல் வச்சு சாப்பிடும்போது அப்படி தான் இருந்துச்சு கைஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரத்தில் 2 வாட்டி நான் வீடியோ போடுவேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.